ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை சாப்பாட்டுக்கு கோதுமை மாவு வச்சு தான் டிஃபன் பண்ண போகிறேன். 2½ கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ், 1 டேபிள் ஸ்பூன் துருவின கேரட், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை துருவி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒன்றும் போல் நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக மாவை பிசைஞ்சிட்டு, மாவுலேருந்து நம்ம மாவை எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும். சப்பாத்தி அளவுக்கு நைஸாக தட்ட முடியாது, காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு அதில் போட்டு எடுக்க வேண்டியதான். 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு திருப்பி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கோதுமை மாவில் டிஃபன் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.